Hi children, I welcome you for the book reading part Movements in Animals Learning Objectives. After the completion of this lesson, students will be able to know about the movements of different animals, differentiate between movement and locomotion, recall the types of movements, know about human body and its movements, summarize the significance and types of joints, identify the components of the skeleton, understand muscle movements and its types. Introduction. There are so many movements that happen in our bodies. Sit absolutely still and observe the movements taking place in your body. You must be blinking your eyes from time to time. There will be movement in your body as you breathe. Different parts of our body move while you remain at the same place. There are different ways how animals move from place to place. For example, a cow uses its legs to walk, a snake uses its whole body to slither or crawl, a bird uses its wings to fly, a fish uses its fins to swim, and human uses legs to walk. Walking, crawling, flying, swimming. These are only few ways in which animals move from one place to another. Let us learn in detail how these animals takes place. So what is given in introduction? So movement means by changing the place or position with the help of one or more part of the body. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ உங்களோட மூக்கு அப்படியே தான் இருக்கும், பட் அதிலிருந்து வர ஏர் சர்க்குலேஷன் அது போயிட்டு தான் இருக்குது. அண்ட் உங்களோட வயிறு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே முன்னாடி தள்ளி உள்ளே வந்து வெளியே போய் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது மூமெண்ட். அப்போ லோக்கோமோஷனாக என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா என்னது லோக்கோமோஷன். ஸோ நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் பை யூஸிங் ஆர் லெக்ஸ். அண்ட் ஃபிஷ் எப்படி போகுது பை யூஸிங் இட்ஸ் ஃபின்ஸ். அண்ட் பேர்ட்ஸ் எப்படி போகுது பை யூஸிங் இட்ஸ் விங்ஸ். அண்ட் ஸ்னேக் தான் காலிலேயே அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பை யூஸிங் இட்ஸ் ஹோல் பாடி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. மூமெண்ட் அண்ட் லோக்கோமோஷன். Although movement and locomotion sound similar in their meaning, there are few interesting differences between the two terms. Movement is generally defined as the act of changing the place or position by one or more body parts of the body. Movement helps to perform necessary functions such as pumping of blood to different parts of the body in an organism. Movement can be both voluntary and involuntary. For example, walking is a voluntary movement while breathing is an involuntary movement. Yes. ஸோ மூவ்மெண்ட் தான் என்னது ஒன்றும் இல்லாட்டினா 2-3 பாடி பார்ட்ஸை வச்சு மூவ் பண்ணுறது என்னது மூவ்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி இருக்கலாம் வாலண்டரி ஆக்ஷனாகவும் இருக்கலாம், இன்வாலண்டரி ஆக்ஷனாகவும் இருக்கலாம். வாலண்டரி ஆக்ஷன்னா என்னது விச் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். இன்வாலண்டரி ஆக்ஷன்னா என்னது விச் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஸோ வாலண்டரி ஆக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதை நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டாப் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோ, இதெல்லாம் உங்களோட ஒர்க் ஷீட்டில் வேறு இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸோட ஒர்க் ஷீட்டில் இதிலிருந்தும் இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன். ஸோ இன்வாலண்டரி ஆக்ஷன்னா சில ஆக்ஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் என்னென்ன பம்பிங் த பிளட். ஸோ நம்மளோட ஹார்ட் தான் என்ன ஆகுது பிளட் சப்ளை பண்ணுது இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்மளால் நினச்சா நிறுத்த முடியுமா முடியாது. அண்ட் ப்ரீத்திங் எடுக்கும்போது உங்களால் ஒரு 10 செகண்ட் மிஞ்சி போனால் ஒரு 20 செகண்ட் உங்களால் ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே நீங்களாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது என்னது இன்வாலண்டரி ஆக்ஷன். The movement of an organism from one place to another is known as locomotion. Locomotion helps an organism to find food, avoid harsh weather conditions, escape from their predator. Walking, running and swimming are few examples for different types of locomotion. So in this process, there is an action appendages such as limbs, wings, flagella, cilia. In most of the aquatic animals such as fish, whales, shark, the locomotion results from a series of wave-like muscle contraction. Okay. So இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து மூமெண்ட். இப்போ நம்ம பார்க்குறது லோக்கோமோஷன். ஸோ லோக்கோமோஷன்னா ஒரு டோட்டல் ஆர்கானிசமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் என்னது லோக்கோமோஷன். எதுக்காக அப்படின்னா ஃபார் ஃபுட், அவாய்ட் ஹார்ஷ் வெதர் கண்டிஷன்,
escape from their predatorனா enemies. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது, வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங். ஸோ இது மூலமாக என்னது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லிம்ஸ், அதாவது இதில் இந்த வாக்கிங், ரன்னிங் இதனால் யாருனால பண்ண முடியும்னா வெர்டிபிரேட், அதாவது முதுகெலும்பு இருக்கிற ஆர்கனிசம்ஸ்க்கு இதனால் பண்ண முடியும். பட் முதுகெலும்பு இல்லாத இன்வெர்டிபிரேட் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் த லிம்ஸ், விங்ஸ், ஃப்ளேகெல்லா அண்ட் சிலியா, அது மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஸோ அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேவ் லைக் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ அது மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக லோகோமோட் ஆகலாம், அதாவது மூவ் பண்ணலாம். அண்ட் நவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஸோ லோகோமோஷன் இஸ் a movement of organism from one place to another. Movement is the act of changing the place, position by one or more body parts. And locomotion is voluntary na, which is under our control. And movement voluntary and also involuntary. Example for voluntary, walking, jumping, flying. Example for involuntary, pumping the blood and also breathing process. Locomotion takes place at the organism level and movement takes place at the biological level. Does locomotion need energy? No, it does not need energy, but movement require energy. Movement in different animals. So movement is one of the significant features of living beings. This is a basic mechanism used in majority of the vertebrate including human. Animals exhibit a wide range of movements. In this part, let us study about movement in different animal. Earthworm. The body of earthworm is made up of many rings joined end to end. It has muscles which help to extend, shorten the body. Under its body, it has large number of bristles called setae, which are connected with muscles. These bristles help to grip on the ground. During movement, earthworm first extend the front part of the body, keeping the rear portion na back portion. Okay, so rear portion means back part of the portion fixed to the ground. Then it fixes the front and releases the rear end. It then shortens the body and pulls the rear end forward. This makes it move forward by small distances. Repeating such muscle contraction and relaxation, the earthworm can move through soil. Slimy substances secreted by its body help this movement. So in the earthworm, it has many rings. Okay. And also it have large number of bristles. Bristles is nothing but the hair-like structures which is present under the earthworm, which is helps to locomotion and also for to get grip on the ground. Understood? And first it move the forward part of the front part of the body towards the ground, and then only the next back part of the body is relaxed. Okay, so likewise it is repeating the contraction and the relaxation portion of the earthworm, and by using this only it is moving from one place to another place in a shorter distance. Cockroach. A cockroach has 3 pair of joined legs which help it to walk, run and climb. So where are the 3 pair? 1, 2, 3 pair. Okay, so this is called flagella, which helps to get its prey. Prey means food. P-R-E-Y, prey, food, and also to escape from its enemies. Okay, and the outer covering of the cockroach is made up of chitin. Okay, this is the outer covering made up of chitin, which helps to prevent from the damage. Understood? Okay, and the wings, 2 paired wings are helpful for flying, and the legs for walking or for locomotion. So earthworm எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அதோட பாடியில் அண்டர் த பாடியில் பிரிஸ்டல்ஸ் இருக்குது. பிரிஸ்டல்ஸ்னால் சீட்டே, ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா அதை பார்க்கும்போது அது நல்லா க்ரிப்பாக, கிரவுண்டில் நல்லா க்ரிப் பண்ணி இருக்கிறதுக்காகவும், அண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக அதோட இருக்கும். அது எப்படி போகுது அப்படின்னா ஹோல் பாடி அட் டைமில் அது மூவ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு போர்ஷனை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் போர்ஷனை
மூவ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் அதோட மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூலமாக அதோட இது வந்து இருக்குது, மூமெண்ட் வந்து இருக்குது. அண்டு காக்ரோச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆஃப் லெக்ஸும் 2 பேர் ஆஃப் விங்ஸும் இருக்குது. விங்ஸ் எதுக்காக? ஃப்ளையிங்காக. லெக்ஸ் எதுக்காக? லோகோமோஷனுக்காக. அண்ட் அதோட அவுட்டர் பார்ட் எதனால் கவர் ஆகிருக்கு அப்படின்னா கைட்டின் மூலமாக கவர் ஆகிருக்கு. எதுக்காக? டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த டேமேஜ். Now your material questions. Explain the movement in earthworm and cockroach. About earthworm. Earthworm body is made up of many rings joined end to end. Its body has large number of bristles called sedae which are connected with muscles. These bristles help to get grip on the ground. Repeating muscle contraction and relaxation, the earthworm can move through soil. Now cockroach. A cockroach has 3 pair of joined legs which help it to walk, run and climb. It also has 2 pair of wings for flying. Large and strong muscles help in the movement of legs. Now differentiate locomotion and movement. Locomotion is the movement of an organism from one place to another. Movement is the act of changing the place or position by one or more parts of the body. It is always voluntary. Movement, it can be either voluntary or involuntary. Locomotion does not require any energy, but movement requires energy. Locomotion takes place at the organism level and movement takes place at the biological level. Example, earthworm. And difference between voluntary and involuntary muscle. Voluntary muscles are under our control. Involuntary muscles are not under our conscious control. It is attached to the bones. Involuntary muscles, it is attached to the soft part of the body. Example for voluntary muscles, biceps and respiratory muscles. Example for involuntary muscles, locomotory muscles and diaphragm. So these are the 3 questions. So read well and write well. Thank you, children.